ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் பயங்கரமாக சுட்டரிக்குது. இந்த சுட்டரிக்கிற வெயிலில் குழு குழுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் 2 விதமான ஐஸ்கிரீம் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இதுக்கு எந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. நோ க்ரீம், நோ பீட்டர் மிஷின். நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு இந்த ஐஸ்கிரீமை ரெடி பண்ண போகிறோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான மிக்சர் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறது வெண்ணிலா ஐஸ்கிரீம். இப்போ இதை ஒன்றோட ஒன்றா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த கலவையை நம்ம கொதிக்கிற பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த ஐஸ்கிரீம்க்கான ஸ்வீட் ஆட் பண்ணிடலாம். சுகர் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் தித்திப்பு கொஞ்சம் உண்டுதலாக வேணும்னா 6 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கங்க. ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நமக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக இது கூல்டவுன் ஆகணும். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது மேலே ஒரு ஃபாயில் ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரீசிங் பண்ணும்போது ஐஸ் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு 5 ஹவர்ஸ் ஃப்ரீசிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு ஸ்மூத்தியான டெக்ஸ்சர் கிடைக்கணும். அதுக்காக இப்போ திருப்பி இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு அதே கண்டெய்னரில் மாற்றிட்டு அந்த ஃபாயில் ஷீட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசிங் பண்ண போகிறோம். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ஐஸ்கிரீம் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். உண்மையிலே இதுக்கு டாப்பிக்ஸ் பார்த்திங்கன்னா நான் பட்டர்ஸ்காட்ச் வச்சுருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்க போகிறது ரோல் கட் ரோஸ்மில்க் குல்ஃபிங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த பாலோட இந்த ரோஸ் மில்க் மிக்சரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கிற போகிறோம். இப்போ இதுக்கு சுகர் பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்ஸ் பவுடர், கேஷ்யூ, ஆல்மண்டு, ஒரு ஏலச்சி 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான். நான் அரோமாக்காக போட்டிருக்கேன். இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா நமக்கு கெட்டித்தன்மையாக நமக்கு கிடைக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு நமக்கு இது இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உள்ள கண்டெய்னருக்கு இதை மாற்றிக்கலாம். எதனாலனா இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ஒரு ஃபாயில் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லிட்டை போட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஓவர் நைட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக அதை ரப் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த இது நல்லா நமக்கு ரவுண்டாக அப்படியே அந்த ஷேப்பு கிடைக்கும் பிளேட்டுக்கு மாற்றும் போது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக கிடச்சிருக்கு. நல்லா க்ரீமியாகவும் இருக்குது.
இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிடுறேன். உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.